சரி. ஸோ நம்ம வந்து போன வீடியோல பிஜிபி ஸ்டார்ட் பண்ணினோம். ஏன் வந்து பிஜிபி யூஸ் பண்றோம் அதை பத்தி பார்த்தோம். நம்ம வந்து பிஜிபி ஏன் யூஸ் பண்றோம்னா, 2 ஆட்டானமஸ் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிஜிபி யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஜிபி வந்து பிஜிபியோட நெட்வொர்க் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா அதோட ரவுட்டிங் டேபிள் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து யூஸ்வலாக பிஜிபி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டோனமஸ் சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறது. ஓஎஸ்பிஎஃப், இஏஜிஆர்பி, ஐஎஸ்ஐஎஸ் வந்து இந்த ஐஜிபி ப்ரோட்டோகால்ஸ் வச்சுட்டு நம்மளால இவ்வளோ நிறைய நெட்ஒர்க்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து யூஸ்வலாக பிஜிபி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்தோம் ஆமா, இவ்வளோ நிறைய ஐஎஸ்பி கனெக்டிவிட்டி நம்ம வந்து ரியல் டைம்ல பார்க்கலாம். சிங்கிள் ஹோம், டியூல் ஹோம், சிங்கிள் மல்டி ஹோம், டியூல் மல்டி ஹோம், இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்க்கலாம். யூஸ்வலா ரியல் டைம்ல எப்பவுமே நம்ம வந்து டியூல் மல்டி ஹோம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பிஜிபில வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஃபேக்டர் இருக்கு. மேனிப்புலேஷன் ஃபேக்டர் என்னன்னா, நான் வந்து என்னோட சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போறதுக்கு நான் எந்த பாத் யூஸ் பண்றேனோ, நான் வந்து வேற பாத் வந்து டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ் போறதுக்கு ஸோ சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போகணும்னா நான் வந்து ஒரு பாத் யூஸ் பண்ணலாம். டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ்க்கு திரும்பி வரணும்னா நான் வந்து வேற ஏதாவது ஒரு பாத் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பிஜிபியில பாத் மேனிப்புலேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஜிபி கொஞ்சம் ஜார்கன்ஸ் பத்தி பார்த்தோம். இபிஜிபி என்னாகும், ஐபிஜிபி என்னாகும், அதுக்கப்புறம் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ் என்னாகும், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இபிஜிபி வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ்க்கு நடுவில் நம்ம வந்து பிஜிபி கான்ஃபிகர் பண்ணோம்னா அதுக்கு வந்து இபிஜிபின்னு சொல்லுவோம். ரெண்டு சாரி ஒரே ரவுட் ஒரே ஆட்டோனமஸ் சிஸ்டம்க்கு உள்ள வந்து பிஜிபி கான்ஃபிகர் பண்ணோம்னா அது வந்து ஐபிஜிபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இபிஜிபி கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இபிஜிபி கான்ஃபிகரேஷன்ல எப்படி வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், ரவுட்டர் பிஜிபி 100 பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த நெய்பர் கமாண்டோட யூஸ் என்ன ஆகும், இந்த ரிமோட் ஏஎஸ் அந்த இல்லைன்னா ரிமோட் ரவுட்டர் வந்து இந்த நெய்பர் கமாண்ட் எப்படி பார்க்கும், இதெல்லாம் நம்ம வந்து நல்லா டீட்டெயில டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லூப் பேக், இந்த அப்டேட் சோர்ஸ் லூப் பேக் ஏன் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்து இப்போ பிஜிபி வந்து லூப் பேக் அட்ரஸ் வச்சுட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றோம்னா அப்டேட் சோர்ஸ் லூப் பேக் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஏன் வந்து அப்டேட் சோர்ஸ் லூப் பேக் பண்ணோம், இது வந்து நம்ம நல்லா டீட்டெயில டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இபிஜிபி டிடிஎல் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இபிஜிபி டிடிஎல்லோட வேல்யூ வந்து 1 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இபிஜிபி டிடிஎல் 1 இருக்கிறதுனால நம்ம வந்து என்னெல்லாம் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து 2 சொல்யூஷன் கொண்டு வந்தோம். டிசேபிள் கனெக்டட் செக், இபிஜிபி மல்டி ஹாப் கனெக்டிவிட்டி. இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் டீட்டெயில டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மூவிங் ஆன் வித் டுடேஸ் டிஸ்கஷன், பிஜிபி ஸ்டேட்ஸ். பிஜிபி ஸ்டேட்ஸ். ஸோ ஓஎஸ்பிஎஃப்ல நம்ம வந்து நிறைய ஸ்டேட் பார்த்துருந்தோம். ஓஎஸ்பிஎஃப்ல வந்து 6 ஸ்டேட்ஸ் இருந்தது. இன்எட், 2-வே, அதுக்கப்புறம் எக்ஸ்டார்ட், எக்ஸ்சேஞ்ச், லோடிங், ஃபுல், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருந்தது. அதே மாதிரி பிஜிபியிலும் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ பிஜிபியில நான் இங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஐடல், கனெக்ட், ஆக்டிவ், ஓப்பன் சென்ட், ஓப்பன் கன்ஃபார்ம், எஸ்டாப்ளிஷ், இதெல்லாம் பிஜிபியோட ஸ்டேட் ஆகும். ஸோ இஃப் பிஜிபி இஸ் நாட் எனேபிள்ட், ஒரு ரவுட்டர்ல பிஜிபி எனேபிள்டா இல்லைன்னா இல்லை, ஆர் நான் வந்து பிஜிபி எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டேட்ல இருந்து பிஜிபி டவுன் ஆயிருக்கு. ஓகே, பிஜிபி எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்ல இருந்து டவுன் ஆயிருக்கு, இல்லைன்னா வேற ஒரு ரவுட்டர் வந்து பிஜிபி கனெக்டிவிட்டி லூஸ் பண்ணிருக்குன்னா பிஜிபி ஸ்டேட் வந்து ஐடல் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதோட ஐடல் ஸ்டேட், அதுல வந்து பிஜிபி கிடையாது. ஓகேங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்பர் கமாண்ட் கொடுப்போம். ஐடல் ஸ்டேட் மீனிங் பிஜிபி டிசேபிள்ட்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கனெக்ட்னா நம்ம வந்து ரவுட்டர் பிஜிபி 200 இல்லைன்னா 100 அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து நெய்பர் கமாண்ட் கரெக்டா, நெய்பர் 2.2.2.2. அப்போ என்ன ஆகுறது, இந்த ரவுட்டர் வந்து R1 வந்து R2 கூட ஒரு டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் இனிஷியேட் பண்ணும். கரெக்டா, 3-வே ஹேண்ட்ஷேக் இனிஷியேட் பண்ணும் போது தான் அந்த ஸ்டேட் வந்து கனெக்ட் ஸ்டேட் வரும். ஸோ டிசிபி ஹேண்ட்ஷேக். ஆக்டிவ் ஸ்டேட் வந்து 3-வே ஹேண்ட்ஷேக், டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட் போகும். ஸோ இந்த 2 ஸ்டேட்ல வந்து உங்களோட டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் நடக்கும். டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் இந்த 2 ஸ்டேட்ல கனெக்டும் ஆக்டிவ் ஸ்டேட்ல வந்து டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஓப்பன் சென்ட் ஓப்பன் கன்ஃபார்ம். ஓப்பன் சென்ட் ஓப்பன் கன்ஃபார்ம்ல வந்து என்ன ஆகும்னா, இந்த டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் R1ம் R2 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து இவங்களோட பிஜிபி பேராமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் என்ன ஆகும் கொஞ்சம் நேரத்துல பார்க்கணும். இந்த ஓப்பன் சென்ட் ஓப்பன் கன்ஃபார்ம்ல வந்து பிஜிபி பேராமீட்டர்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கம்பேர் பண்ணுவாங்க. பிஜிபி பேராமீட்டர்ஸ் ஆர் கம்பேர். ஓகேங்களா? ஸோ பிஜிபி ஸ்டேட்டை வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், வாட் ஆர் தி பிஜிபி ஸ்டேட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ். இந்த பிஜிபி பேராமீட்டர்ஸ் நெகோஷியேட் இல்லைன்னா கம்பேர் ஆனதுக்கு அப்புறம் 2 ரவுட்டர்ஸ்மே வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டேட்ல மூவ் ஆவாங்க. ஸோ பிஜிபி இஸ் என்ன சொல்றது, எஸ்டாப்ளிஷ் அப்படி சொல்லலாம். பிஜிபி இஸ் எஸ்டாப்ளிஷ் அப்படி. ஓகே, ஸோ ஐடல் ஸ்டேட்ல வந்து பிஜிபி டிசேபிள்டா இருக்கும். கனெக்ட் ஆக்டிவ் ஸ்டேட் அதுல வந்து 2 ரவுட்டர்ஸ்மே வந்து டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் பினிஷும் பண்ணுவாங்க. கனெக்ட் ஸ்டேட்ல வந்து டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் ஸ்டார்ட் ஆகும். ஆக்டிவ் ஸ்டேட்ல வந்து டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் கம்ப்ளீட் ஆயிடும். ஓப்பன் சென்ட், இந்த டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் முடிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் சென்ட் ஸ்டேட் போகும். அதுல வந்து ரவுட்டர் வந்து அதோட பிஜிபி பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணும். R2ம் அவனோட பிஜிபி பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணும். ஓப்பன் கன்ஃபார்ம்ல என்ன ஆகும், அந்த 2 பேராமீட்டர்ஸ் R1ம் R2 வந்து அந்த பிஜிபி பேராமீட்டர்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து கம்பேர் ஆனதுக்கு அப்புறம் நெகோஷியேட் ஆகும். நெகோஷியேட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி இருந்தா அது வந்து ஓப்பன் கன்ஃபார்ம் ஸ்டேட்ல வரும். ஓப்பன் கன்ஃபார்ம் ஸ்டேட்க்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ், மீனிங் பிஜிபி ஸ்டேட் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுதான் பிஜிபி ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் பிஜிபி எஸ்டாப்ளிஷ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ரவுட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு 4 பிஜிபி மெசேஜஸ் வந்து கண்டினியூஸா சென்ட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து இதான் ஓப்பன் மெசேஜ். இந்த ஓப்பன் மெசேஜ் தான் இந்த ஓப்பன் சென்டும் ஓப்பன் கன்ஃபார்ம் மெசேஜ். ஸோ R1 வந்து அதோட ஓப்பன் மெசேஜ் சென்ட் பண்ணும். இந்த ஓப்பன் மெசேஜ்ல என்ன இருக்கும், ரவுட்டர் ஐடி, R1ஓட ரவுட்டர் ஐடி. ரவுட்டர் ஐடி நமக்கு நல்லாவே தெரியும், OSPF நம்ம வந்து ரவுட்டர் ஐடி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ரவுட்டர் ஐடி இங்கேயும் இருக்கும் R1ல. ஸோ R1 ரவுட்டர் ஐடி, R1ஓட என்ன சொல்றது, ஹெலோ இன்டர்வெல், R1ஓட ஹெலோ இன்டர்வெல். ஹெலோ இன்டர்வெல் யூஸ்வலி இல்ல சாரி, ஹெலோ இன்டர்வெல் கிடையாது, ஏஎஸ் நம்பர். R1 வந்து எந்த ஏஎஸ் நம்பர்ல இருந்து வருது அந்த டீடைல் ஓப்பன் மெசேஜ். அதுக்கப்புறம் ஒரு ஆத்தென்டிகேஷன், இஃப் கான்ஃபிகர் ஆத்தென்டிகேஷன் நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து ஓப்பன் மெசேஜ்ல போகும். ரவுட்டர் ஐடி, ஏஎஸ் நம்பர், ஆத்தென்டிகேஷன். ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, R1 வந்து அதோட ரவுட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ஏஎஸ் நம்பர், இதுதான் இம்பார்ட்டன்ட். இது வந்து R1 வந்து R2க்கு சென்ட் பண்ணுறது. R2 அதே மாதிரி R1க்கு அதோட ரவுட்டர் ஐடி, ஏஎஸ் நம்பர் சென்ட் பண்ணுறது. ஸோ இப்போ R1ம் R2ஓட ரவுட்டர் ஐடி சேமா இருந்தா R1க்கு தெரிஞ்சிடும் R2 வந்து IBGP நெய்பரா. If R1 and R2's AS number are different, so R1ம் R2க்கு தெரிஞ்சிடும்
நான் வந்து ஒரு EBGP neighborship கிரியேட் பண்ண போறேன். இதெல்லாம் ஓப்பன் மெசேஜ்ல போகும். ஓகே, அதுக்கப்புறம் கீப் லைவ் வந்து ஒரு ஹார்ட் பீட் மெசேஜா நினைச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் பீட் மெசேஜ். ஓகே, இது வந்து எவ்ரி 60 செகண்ட்ஸ்ல இது போகும். அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டு டைமரும் இருக்கு. இந்த ஹோல்ட் டைமர் வந்து 60 into 3, அது வந்து 180 செகண்ட்ஸ் ஹோல்ட் டைமர். ஓகே, ஸோ கீப் லைவ் இப்போ BGP வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ R1 வந்து எவ்ரி 60 செகண்ட்ல இந்த கீப் அலைவ் மெசேஜ் வந்து R2க்கு சென்ட் பண்ணும். R2 வந்து எவ்ரி 60 செகண்ட்ல R1க்கு ஒரு கீப் அலைவ் மெசேஜ் சென்ட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து பிஜிபியில ஏதாவது ஒரு நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்றேன். OSPFல நம்ம வந்து நெட்வொர்க் கமாண்ட் கொடுத்துட்டு வந்து நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அதே மாதிரி பிஜிபியில நான் சப்போஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து அட்வர்டைஸ் பண்றேன்னா அப்போ வந்து ஒரு அப்டேட் மெசேஜ் போகும். ஆன் நெட்வொர்க் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அப்டேட் மெசேஜ் போகும். ஸோ R1ல நான் சப்போஸ் வந்து ஒரு நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்றேன். சப்போஸ் 10.10.10.10 வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்றேன். ஸோ பிஜிபியில அட்வர்டைஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? R1 வந்து ஒரு அப்டேட் மெசேஜ் R2க்கு சென்ட் பண்ணும். அதே மாதிரி R2ல ஒரு நெட்வொர்க்கு 20.20.20.20 இந்த நெட்வொர்க்கை நான் பிஜிபி மூலமா நான் அட்வர்டைஸ் பண்றேன். ஸோ ஒரு அப்டேட் மெசேஜ் R1க்கு போகும். ஸோ நீங்க வந்து ஒரு நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணும்போது இது அப்டேட் மெசேஜ் போகும். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன், பிஜிபி அப் ஆகிறது இல்லைன்னா டவுன் ஆகிறது, இல்லைன்னா உங்க நெய்பர் வந்து டவுன் ஆகிறது, இல்லைன்னா உங்க நெய்பர் வந்து அப் வருது, இது எல்லாமே வந்து ஒரு நோட்டிபிகேஷன். ஸோ அப்ப எல்லாம் வந்து ஒரு பிஜிபி நோட்டிபிகேஷன் மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ இதுதான் 4 மெசேஜஸ். ஓப்பன் மெசேஜ் வந்து நம்மளோட பிஜிபி ஸ்டேட்ல ஓப்பன் சென்ட் ஓப்பன் கன்ஃபார்ம்ல போகும். ஓப்பன் மெசேஜ்ல ரவுட்டர் ஐடி, ஏஎஸ் நம்பரும், ஆத்தென்டிகேஷன் மெசேஜஸ் இல்லைன்னா ஆத்தென்டிகேஷன் பேராமீட்டர்ஸ் வந்து போகும். கீப் அலைவ் மெசேஜ் வந்து ஒரு ஹார்ட் பீட் மெசேஜ் மாதிரி ஆகும். எவ்ரி 60 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு பிஜிபி ரவுட்டர் வந்து ஒரு ஹார்ட் பீட் மெசேஜ் இல்லைன்னா கீப் அலைவ் மெசேஜ் சென்ட் பண்ணும். அதோட 3 டைம்ஸ் வந்து ஹோல்ட் டைம், தட் இஸ் 180 செகண்ட். அப்டேட் மெசேஜ், இப்போ நான் வந்து ஒரு நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்றேன் ரவுட்டர்ல பிஜிபியில. ஸோ அப்போ வந்து ஒரு அப்டேட் மெசேஜ் போகும். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் மெசேஜ், பிஜிபி வந்து டவுன் ஆகுறது அப் ஆகுறது இல்லைன்னா உங்க ரவுட்டர் வந்து உங்க நெய்பர் ரவுட்டர் வந்து டவுன் ஆகுறது இல்லைன்னா அப் ஆகுறதுனா அப்போ எல்லாம் வந்து நோட்டிபிகேஷன் மெசேஜ் போகும். ஏதாவது டவுட் இருக்கா இதுல ஸ்டேட்ஸ்ல மெசேஜஸ்ல? இல்லைங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் ஏஎஸ் பாத். நம்ம வந்து இப்போ ஏஎஸ் நம்பர்னு சொல்லிட்டே இருந்தோம். ரவுட்டர் பிஜிபி 100, ரவுட்டர் பிஜிபி 200. ஓகே, இபிஜிபி இருந்தா டிஃப்ரெண்ட் ஏஎஸ் நம்பர் இருக்கும், ஐபிஜிபி இருந்தா சேம் ஏஎஸ் நம்பர். ஸோ அந்த ஏஎஸ் நம்பர் வச்சுட்டு ஏஎஸ் பாத் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க பிஜிபில. இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். அது இப்படி. ஸோ நம்ம வந்து இப்படி யோசிக்கலாம். R1 வந்து 10 நெட்வொர்க்ல இருந்து இருக்கு, R2 R3 வந்து 20 நெட்வொர்க்ல இருக்கு, R4 வந்து 40 நெட்வொர்க், R5 வந்து 50, R6 வந்து 60 நெட்வொர்க்ல இருக்கு. சாரி, நெட்வொர்க் சொல்றேன். ஏஎஸ் R1 ஓட ஏஎஸ் வந்து 10, R2 R3 ஓட ஏஎஸ் நம்பர் வந்து 20, மீனிங் R2 R3 நடுவுல IBGP ரன் ஆகுறது. அதுக்கப்புறம் R4 வந்து 40, R5 50, R6 வந்து 60. இது எல்லாமே வந்து ஏஎஸ் நம்பர். இப்போ சப்போஸ் நான் வந்து பிஜிபியில ஒரு எக்ஸ் நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்றேன். R1ல ஒரு எக்ஸ் நெட்வொர்க்கை நான் பிஜிபி மூலமா அட்வர்டைஸ் பண்றேன். நான் அந்த அட்வர்டைஸ் எப்படி பண்ணுவேன் இது நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். எக்ஸ் நெட்வொர்க்கை நான் R1ல அட்வர்டைஸ் பண்றேன். ஸோ R1 வந்து என்ன பண்ணும்னா இந்த அப்டேட்டை R1 வந்து
as a BGP update R2 க்கு சென்ட் பண்ணும், R6 க்கு சென்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து clockwise directionல வரோம். clockwise direction. So R1 ல இருந்து R2 க்கு BGP அப்டேட் போகும்போது R1 வந்து என்ன பண்ணும், R1 வந்து அதோட AS நம்பர் வந்து அந்த BGP அப்டேட் கூட சென்ட் பண்ணும். மறுபடியும் சொல்றேன், R1 வந்து ஒரு BGP அப்டேட் ஷேர் பண்ணும்போது R1 வந்து அதோட AS நம்பர் வந்து அந்த BGP அப்டேட் கூட சென்ட் பண்ணும். ஸோ R2 க்கு R1 ல இருந்து BGP அப்டேட் வரும்போது அதுல வந்து AS நம்பர் 10 ஆட் ஆயிட்டு வரும். ஓகே, இப்போ R2 வந்து என்ன பண்ணும், R2 வந்து இந்த அப்டேட்டை R3 க்கு ஃபார்வர்ட் பண்ணும். பட் R2 R3 வந்து IBGP neighbors இருக்கறனால R2 வந்து அதோட AS நம்பர் வந்து R3 க்கு சென்ட் பண்ணாது. ஏன்? பிகாஸ் R2 and R3 are from the same AS. So R2 வந்து R3 க்கு அதோட AS நம்பர் ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணாது. இது நார்மலாவே இந்த அப்டேட் அப்படியே கிடைச்சிருக்கோ அது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும். அதுல வந்து 10 AS நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் R3 வந்து இந்த அப்டேட் R4 க்கு சென்ட் பண்ணும்போது R3 R4 க்கு நடுவுல EBGP ரன் ஆயிடுது. EBGP எங்கெல்லாம் ரன் ஆகும், டிஃப்ரெண்ட் AS நம்பர் இருந்தா அங்கெல்லாம் வந்து EBGP ரன் ஆகும். இங்க EBGP, இதும் EBGP, இதும் EBGP. ஓகே, சோ R3 ல இருந்து R4 க்கு அந்த BGP அப்டேட் போகும்போது R3 இப்போ வந்து என்ன பண்ணும், R3 வந்து அதோட AS நம்பர் வந்து இந்த AS நம்பர் கூட ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணும். ஸோ 20, 10 இப்படி இந்த மாதிரி அப்டேட் வந்து 40 க்கு சென்ட் பண்ணும், இல்லைன்னா R4 க்கு சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ R4 க்கு R3 ல இருந்து ரிசீவ் ஆகிற அப்டேட்ல வந்து 2 AS நம்பர் இருக்கு, ஒரு 20 ஒரு 10. ஸோ 20, 10. ஓகே, இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஓகே, ஸோ R1 ல இருந்து R6 க்கு அப்டேட் போகிறது. ஸோ R6 க்கு அப்டேட் ரிசீவ் ஆகும்போது R1 வந்து என்ன பண்ணும், அதோட AS நம்பர் வந்து ஆட் பண்ணிட்டு R6 க்கு சென்ட் பண்ணும். R6 வந்து இந்த அப்டேட்டை R5 க்கு சென்ட் பண்ணும்போது R6 ஓட AS நம்பர் அதுல ஆட் பண்ணும், 60, 10. ஓகே, அதுக்கப்புறம் R5 ல இருந்து R4 க்கு அந்த அப்டேட் போகும்போது R5 வந்து அதோட AS நம்பர் வந்து ஆட் பண்ணும். ஸோ 50, 60, 10. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா, எப்படி AS நம்பர் ஆட் ஆகுறது? இல்லைங்க சார். ஓகே, இப்போ R4 க்கு X நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு 2 பாத் இருக்கு. இட் ஹாஸ் 2 paths டு ரீச் X நெட்வொர்க். ஓகே, ஒரு பாத் வந்து இப்படி போலாம், இன்னொரு பாத் வந்து இப்படி போலாம். ஓகே, சோ R4 வந்து என்ன பண்ணும், R4 இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல R4 வந்து என்ன பார்க்கும், இந்த அப்டேட்ல இருந்து லெஸ் நம்பர் ஆஃப் AS நம்பர் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், R4 வந்து என்ன பார்க்கும்னா, எந்த அப்டேட்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரே நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் AS கிராஸ் பண்ணணும். AS ரவுட்டர் கிடையாது, லெஸ் நம்பர் ஆஃப் AS கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆட்டானமஸ் சிஸ்டம்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். சோ இங்க பார்த்தோம்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்து வர ASல வந்து ரெண்டு AS தான் இருக்கு, 20, 10. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்து வர அப்டேட்ல வந்து 3 AS இருக்கு, 50, 60, 10. நான் வந்து என்ன சொன்னேன், least AS is preferred. least AS is preferred. ஓகே, சோ R4 வந்து இப்போ என்ன பண்ணும், R4 வந்து இந்த பாத் சூஸ் பண்ணும், X நெட்வொர்க்கு ரீச் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? சொல்லுங்க சார். இப்போ R4 ல இருந்து
R4ல இருந்து X நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு R4 வந்து least AS is preferred. least AS. Okay, 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 இந்த ரெண்டு ASல இருந்து இந்த ரெண்டு அப்டேட்ல இருந்து R4க்கு R3ல இருந்து ஒரு அப்டேட் வருது, R5ல இருந்து ஒரு அப்டேட் வருது. R5ல இருந்து வர அப்டேட்ல 3 AS இருக்கு, R3ல இருந்து வர அப்டேட்ல வந்து 2 AS தான் இருக்கு. So least AS is preferred. So R4 will choose in the path. Okay. okay. So AS path சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதுதான் AS path. AS path இப்படிதான் BGP வந்து BGPல நம்ம வந்து AS path இப்படிதான் எழுதுவோம். 50, 60, 10, 20, 10 இதுதான் AS path. So least AS path is always preferred. Okay. So இதான் first condition. AS path யூஸ் பண்றதுக்கு reason. So least AS path is preferred. First. Okay. Second. இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் R4ல இருந்து R4 வந்து என்ன பண்ணும், R3ல இருந்து வர அப்டேட்டை R5க்கு ஃபார்வர்ட் பண்ணும். அப்போ R5க்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது R4 வந்து அதோடு AS நம்பரை ஆட் பண்ணும். ஸோ 40, 20, 10. ஓகே. அதுக்கப்புறம் R5 வந்து அந்த அப்டேட்டை R6க்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது R5 ஓடு AS நம்பரை ஆட் பண்ணும். 50, 40, 20, 10. ஓகே. அதுக்கப்புறம் R6 வந்து அந்த அப்டேட்டை R1க்கு திரும்பி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ R6 வந்து அதோட AS நம்பரை ஆட் பண்ணும். 60, 50, 40, 20, 10. ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து என்ன நடந்திருக்கு, இங்க வந்து நம்மளோட ஸ்பேனிங் ட்ரீ மாதிரி ஒரு லூப் வந்திருக்கா, கரெக்டா? ஸோ இந்த லூப் அவாய்ட் பண்றதுக்கு தான் R1 வந்து என்ன பண்ணும், R1 வந்து அந்த ரிசீவ் ஆகிற அப்டேட்ல வந்து அதோட AS நம்பரை செக் பண்ணும். R1க்கு R6ல இருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. R1 ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணும், R1 AS நம்பர் என்ன ஆகும், 10. ஸோ வர அப்டேட்ல 10 AS இருக்கா, இருக்கு. இங்க வந்து பாருங்க 10 AS இருக்கு. ஸோ R1 வந்து என்ன பண்ணும், இந்த அப்டேட்டை அக்செப்ட் பண்ணாது. இந்த அப்டேட்டை அக்செப்ட் பண்ணலைன்னா R1க்கு வந்து இந்த லூப் வந்து வராது. ஓகே. ஸோ செகண்ட் வந்து AS path is used for loop avoidance. Used for loop avoidance. So question வந்து எப்படி வரும், what is the use of AS path? What is the use of AS path? இந்த மாதிரி questions கேட்பாங்க. So AS path has two uses. First, to find the best path. Least AS path is preferred to find the best path. To find the best path. Okay. Second, AS path is used for loop avoidance. Okay. So best path எப்படி கண்டுபிடிக்கிறது, least AS number. Least AS number தான் best path. Loop avoidance எப்படி ஆகிறது, if a router sees his own AS number in the update, it does not accept that update. Okay, புரிஞ்சுதா? Hello? Hello? Yes. Hello? புரிஞ்சுதா இது? புரியுது. கரெக்டா. Okay. இப்போ next, how to inject routes in BGP. இது வந்து question கிடையாது, இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது. பட் நான் வந்து சொல்றேன், நான் வந்து இங்க சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நெட்வொர்க்
ஆமா, அப்டேட் மெசேஜ். அப்டேட் மெசேஜ் வந்து நான் வந்து ஒரு நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்றேன். ஸோ அப்போ வந்து அப்டேட் மெசேஜ் போகும். ஸோ இந்த நெட்வொர்க் வந்து நம்ம எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம், அதுதான் இங்க. How to inject routes in BGP. ஓகே. ஸோ ரவுட்ஸ் அட்வர்டைஸ் இல்லைன்னா நெட்வொர்க் வந்து இன்ஜெக்ட் பண்றது இல்லைன்னா ரவுட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்றது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்னாக்கும் தெரியுமா? இல்லைங்க. இல்லையா? நோ. ஸோ ஆமா, ஒரு கண்டிஷன் நான் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ஒரு ஆமா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இல்லைன்னா 6 இயர்ஸ் முன்னாடி வந்து சைனாவோட பிரசிடென்ட் வந்து மகாபலேஸ்வரம் இல்ல சார், மகாபலிபுரம் வந்திருந்தார். ஞாபகம் இருக்கா? மோதியும் அதுக்கப்புறம் சைனீஸ் பிரசிடென்ட் வந்து மகாபலிபுரம்ல மீட் பண்ணாங்க, சென்னை பக்கம். ஞாபகம் இருக்கா? இருக்குங்க சார். இல்லையா? சோ அதுல வந்து என்ன நடந்ததுன்றது, சைனீஸ் பிரசிடென்ட்க்கு வந்து சைனீஸ் தான் தெரியும். கரெக்ட்? நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஹிந்தி தான் தெரியும். சோ எப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க? உங்கள்ட்ட கொஸ்டின். சைனீஸ் பிரசிடென்ட்க்கு சைனீஸ் தான் தெரியும், நம்ம மோடிக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும். இவர் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க? டிரான்ஸ்லேட்டர். கரெக்ட், டிரான்ஸ்லேட்டர் இருந்தது. ஓகே. சோ இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து சைனீஸும் தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்? அப்போதான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஹிந்தில இருந்து சைனீஸ், சைனீஸ்ல இருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க வந்து நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன். சோ சப்போஸ் இங்க வந்து ஒரு OSPF நெட்வொர்க் இருக்கு, இங்க வந்து ஒரு EIGRP நெட்வொர்க் இருக்கு. ஓகே. சோ இது வந்து ஒரு ரவுட்டர், R1 ரவுட்டர். சோ R1 ஓட ஒரு இன்டர்ஃபேஸ்ல OSPF ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு இன்டர்ஃபேஸ்ல EIGRP ரன் ஆயிட்டு இருக்கு. சோ EIGRP நெட்வொர்க்கை நான் வந்து OSPFல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா OSPF நெட்வொர்க்கை நான் வந்து EIGRPல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படும். அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. சிம்பிள் டேர்ம்ஸ்ல நான் சொல்றேன். சோ அதே மாதிரி நான் வந்து BGPல வந்து ஒரு நெட்வொர்க்கை நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணணும்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நான் வந்து BGPல அந்த நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஒரு EIGRP ரன் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னா நம்ம வந்து OSPF தான் படிச்சிருக்கோம். ஸோ OSPF இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து என்ன பண்ணணும், இந்த OSPF நெட்வொர்க்கை BGPல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி இந்த நெட்வொர்க்கை BGPல அட்வர்டைஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட், ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. செகண்ட் மெத்தட் வந்து சொல்லுங்க. ஐஜிபில இருக்காங்க, இஜிபில இருக்காங்க சார். ரெண்டுலயுமே இருக்காங்க. ரெண்டுத்துலயும் இருக்காங்க. ஓகே. நீங்க வந்து இது IGP EBGP வச்சு நீங்க வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணல. R1ல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, R1ல ஓடுற BGPல தான் இந்த OSPF நீங்க வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. ஓகே. ஓகேயா? ஓகே. சோ அது எப்படின்னா, நான் வந்து திரும்பி இங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து சைனீஸ் பிரசிடென்ட், இங்க வந்து நம்மளோட மோடி. ஓகே. சோ சைனீஸ்காரன் வந்து என்ன பண்றான், சைனீஸ் இங்க வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. ஓகே. ஆப்வியஸ்லி மோடிக்கு வந்து ஹிந்தி தவிர இங்கிலீஷும் தெரியும். கரெக்டா?
கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷும் தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து குஜராத்ல வந்து பிறந்து வளர்ந்துருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி குஜராத்தியும் தெரியும். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டரோட வேலை என்ன? ஹிந்தியில மட்டும் தான் டிரான்ஸ்லேட் பண்ற வேலை. மோடிக்கு இங்கிலீஷ் தெரியுமா, குஜராத்தி தெரியுமா, இதெல்லாம் அவனோட அவனோட கன்சர்னே கிடையாது. அதே மாதிரி நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றேன். நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது ஐபிஜிபியா இபிஜிபியா அது நான் பாக்குறது இல்லை. அது வந்து பிஜிபி ஆக்கும். இதான் நான் பாக்குறேன். ஓகே, நான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் மெத்தட் வந்து நெட்வொர்க் கமாண்ட். நெட்வொர்க் கமாண்ட் நம்ம வந்து நெட்வொர்க் கமாண்ட் வந்து ஓஎஸ்பிஎஃப்ல பார்த்தோம். அதே மாதிரி பிஜிபியில நெட்வொர்க் கமாண்ட். நெட்வொர்க் கமாண்ட் எழுதணும்னா ரொம்ப ஈஸி தான். ரவுட்டர் பிஜிபி 100 நெய்பர் டேஷ் 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 2222 ரிமோட் ஏஎஸ் அதுக்கப்புறம் ரிமோட் ஏஎஸோட ஏஎஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெட்வொர்க் நான் வந்து எந்த நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்றேன். ஓகே, ஸோ a.b.c.d இந்த நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஐடி கமாண்ட். அதுக்கப்புறம் மாஸ்க். இந்த நெட்வொர்க்கோட மாஸ்க் என்ன? 255.255.255 இந்த மாதிரி மாஸ்க் இருந்தா ஓகே. இப்படிதான் நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு நம்ம வந்து நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஸோ 2 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் வந்து நெட்வொர்க். ஸோ ஓஎஸ்பிஎஃப் இஐஜிஆர்பி ஐஎஸ்ஐஎஸ்ல நெட்வொர்க் கமாண்ட் கொடுத்தோம்னா அந்த நெட்வொர்க் கமாண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ்ல தான் ஆக்டிவேட் ஆகுது. பட் பிஜிபி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இல்லாம ஃபுல் ஒரு ரவுட்டர்லயே போய் அது வந்து இனேபிள் ஆகுது. நான் வந்து ரவுட்டர் பிஜிபி 100 கொடுக்குறேன்னா அது வந்து ஃபுல் ரவுட்டர்லயே இனேபிள் ஆகுது. பட் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நெட்வொர்க் கமாண்ட் இங்க கொடுக்குறேன் இல்லையா, அந்த நெட்வொர்க் கமாண்ட் படி தான் ஏது இன்டர்ஃபேஸ்ல தான் இந்த நெட்வொர்க் கமாண்ட் வந்து அசோசியேட் ஆகிறது, அங்கேதான் ஓஎஸ்பிஎஃப் இனேபிள் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ரவுட்டர்ல ஒரே ஒரு பிஜிபி மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ ரவுட்டர் பிஜிபி 100னா இந்த ரவுட்டர் வந்து பிஜிபி 100ஓட பார்ட். நான் வந்து இங்க ரவுட்டர் பிஜிபி 200 கான்ஃபிகர் பண்ண பார்த்தேன்னா இது வந்து எரர் த்ரோ பண்ணும். பட் ஓஎஸ்பிஎஃப் இஐஜிஆர்பியில இந்த மாதிரி கிடையாது. நான் வந்து ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1, ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 2, 3, 4, 5 இந்த மாதிரி நிறைய ஓஎஸ்பிஎஃப் கிரியேட் பண்ணலாம். பிஜிபி வந்து ஒரே ஒரு பிஜிபி மட்டும் தான் என்னால கிரியேட் பண்ண. ஓகே, ஒரே ரவுட்டர் சொல்லுங்க சார். ஒரே ரவுட்டர்ல வந்து ரெண்டு யூஸ் ஒரே ரவுட்டர்ல 2 பிஜிபி கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்க நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பேசிட்டு இருந்தோம். ஸோ சப்போஸ் இது வந்து இஐஜிஆர்பி, ஓகே, இது வந்து ஓஎஸ்பி. இந்த 2 ரவுட்டருக்கு நடுவுல நீங்க வந்து பிஜிபி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து சப்போஸ் ஏஎஸ் நம்பர் 1, இது வந்து ஏஎஸ் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இஐஜிஆர்பி நெட்வொர்க்கை ஓஎஸ்பிஎஃப்ல கொண்டு வரணும், ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் வந்து இஐஜிஆர்பியில கொண்டு வரணும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா R2 R4 வந்து ஒரு பார்டர் ரவுட்டர்ஸ் ஆகும். இஐஜிஆர்பியோட பார்டர் ரவுட்டர் வந்து R4, ஓஎஸ்பிஎஃபோட பார்டர் ரவுட்டர் வந்து R2. பட் ஓஎஸ்பிஎஃப் இந்த இஐஜிஆர்பி நெட்வொர்க் வந்து கொண்டு போக முடியாது. அதே மாதிரி இஐஜிஆர்பில இருந்து ஓஎஸ்பிஎஃப்க்கு நெட்வொர்க் கொண்டு வர முடியாது. பட் கண்டிஷன் என்னாக்கும், 2 ரவுட்டருக்கு நடுவில் பிஜிபி ரன் ஆயிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், இஐஜிஆர்பில இருந்து பிஜிபிக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதே மாதிரி ஓஎஸ்பிஎஃப்ல இருந்து பிஜிபிக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிஜிபி இந்த நெட்வொர்க்கை நான் பிஜிபில இருந்து இஐஜிஆர்பிக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் இஐஜிஆர்பில இருந்து ஓஎஸ்பிஎஃப் ரீடிஸ்ட்ரிபியூட். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் 2 times நடக்கிறது. OSPF to BGP, vice versa. EIGRP to BGP, vice versa. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்போ R2ல மூணு இன்டர்ஃபேஸ் போட்டிருக்கீங்க சார். R2, R3, R4ல அந்த 3 இன்டர்ஃபேஸ்ல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து BGP கனெக்ட் ஆயிருக்குங்களா? ஆமா, இன்டர்ஃபேஸ் இல்ல, இன்டர்ஃபேஸ் நான் அதுதான் சொன்னேன். இன்டர்ஃபேஸ் பிஜிபில வந்து இன்டர்ஃபேஸ்ல நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண மாட்டோம். ஃபுல் ரவுட்டரவே பிஜிபியோட பார்ட் இருக்கு. நான் ஒரு ரவுட்டர்ல நீங்க வந்து மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் ரன் பண்ணலாம். ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணலாம், இஏஜிஆர்பி ரன் பண்ணலாம், பிஜிபி ரன் பண்ணலாம், ஐஎஸ்ஐஎஸ் ரன் பண்ணலாம், எல்லாமே ரன் பண்ணலாம். பட் ஓஎஸ்பிஎஃப், இஏஜிஆர்பி, ஐஎஸ்ஐஎஸ் இந்த 3 ப்ரோட்டோகால்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ்ல தான் ரன் ஆகும். ஓகே ஓகே. மொத்த ரவுட்டர்ல ரன் ஆகாது. பட் ஓகே பிஜிபி தான் ஒரே ஒரு ப்ரோட்டோகால், அது வந்து ஃபுல் ரவுட்டர்ல ரன் ஆகும். ஓகே. ஸோ பிஜிபி கான்ஃபிகர் பண்ணும்போது எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து பிஜிபியோட பார்ட் ஆகும். நான் ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் ஓஎஸ்பிஎஃப் ஓட பார்ட் இருக்கு. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஏஜிஆர்பியோட பார்ட். ஓகே. ஓகே. நம்ம வந்து இப்போ இப்படி நெட்வொர்க் கமாண்டும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வச்சுட்டு இப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் பிஜிபியை. வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ R1ல நம்ம வந்து ஐபி அட்ரஸஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 ஐபி அட்ரஸ் 12.0.0.1 255.0.0.0 நோ ஷட். இதுக்கப்புறம் R2ல கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 IP address 12.0.0.2 255.0.0.0 no shut. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/1 IP address 12 கிடையாது 23.0.0.2 255.0.0.0 no shut. அதுக்கப்புறம் R3 configuration terminal interface fast ethernet 0/1 IP address 23.0.0.3 255.0.0.0 no shut. ஓகே, ஸோ ஐபி அட்ரஸஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, இங்க வந்து ஐபி அட்ரஸஸ் எழுதுறேன் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. 12.0.0.0/8. அதுக்கப்புறம் இது வந்து
23.0.0.0/8. ஓகே, ஸோ இது வந்து 12.0.0.1, 12.0.0.2, இது வந்து 23.0.0.2, 23.0.0.3. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா R1ம் R2க்கு நடுவில் OSPF ரன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் R2ம் R3க்கு நடுவில் BGP ரன் பண்ண போறேன். ஓகே, R1ம் R2க்கு நடுவில் OSPF ரன் ஆகும், OSPF. அதுக்கப்புறம் R2 R3க்கு நடுவில் BGP. ஓகே, இப்போ R1ல router OSPF 1 network 12.0. நான் ஃபர்ஸ்ட் R1ல loopback addresses create பண்ணேன். configuration terminal interface loopback 1 IP address 1.1.1.1 255.255.255.255. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கான்ஃபிகர் பண்றேன். configuration terminal router OSPF 1 network 0.0.0.0 0.0.0.0 area 0. அதுக்கப்புறம் R2ல and configuration terminal router OSPF 1 network 12.0.0.0 area 0. ஓகே, அதுக்கப்புறம் exit router BGP 2. ஓகே, நான் IBGP configuration பண்றேன் R2 R3க்கு நடுவில். ஸோ router BGP 2 neighbor 23.0.0.3. இது வந்து R3 ஓட IP address 23.0.0.3 remote AS 3. ஓகே, அதுக்கப்புறம் R3 கூட R3ல configuration terminal interface loopback 1 create பண்றேன் 3.3.3.3 IP address 3.3.3.3 255.255.255.255. ஓகே, அதுக்கப்புறம் router OSPF 3 sorry exit router BGP 3 neighbor 23.0.0.2. அது வந்து R2 IP address remote AS 2. ஓகே, வந்துச்சா? அதுக்கப்புறம் R2ல வந்து OSPF neighborship வந்துச்சு. ஸோ நம்ம வந்து R2ல பார்த்தோம்னா ஷோ IP ப்ரோட்டோகால்ஸ் இங்க பார்த்தோம்னா R2ல வந்து ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு வந்து OSPF 1, இன்னொரு வந்து BGP 2. பட் R1ல ஒரே ஒரு ப்ரோட்டோகால் ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஷோ IP ப்ரோட்டோகால்ஸ் OSPF 1. அதே மாதிரி R3ல வந்து ஒரே ஒரு ப்ரோட்டோகால் ரன் ஆகிட்டு இருக்கு, ஷோ IP ப்ரோட்டோகால்ஸ். அது வந்து BGP. நான் வந்து இது கான்ஃபிகர் பண்ணிட்டேன், பட் அது வந்து டிலீட்டும் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் நோ ரவுட்டர் OSPF 3. இப்போ வந்து மறுபடியும் ஷோ IP ப்ரோட்டோகால் பண்ணோம்னா BGP 3 மட்டும் தான் ரன் ஆகிட்டு. ஓகே, இப்போ R2ல R1ல ஷோ IP ரவுட் பண்ணணும். ஷோ IP ரவுட் இது பண்ணோம்னா R1க்கு அதோட லூப் பேக் அட்ரஸ் பத்தி தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் 12 நெட்வொர்க் பத்தி தெரியும். R1க்கு R3 ஓட நெட்வொர்க் பத்தி தெரியாது. கரெக்ட்? இந்த R2 R3க்கு நடுவுல ரன் ஆகுற 23 நெட்வொர்க் பத்தி R1க்கு தெரியாது. அதே மாதிரி R3ல போலாம், ஷோ IP ரவுட். ஷோ IP ரவுட் R3க்கு அதோட லூப் பேக் அட்ரஸ் பத்தி தெரியும்.
R3க்கு வந்து 23 நெட்வொர்க் பத்தி தெரியும் பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். R3க்கு வந்து 12 நெட்வொர்க் இல்லைன்னா R1 ஓட லூப் பேக் அட்ரஸ் பத்தி தெரியாது. கரெக்ட்? பட் R2க்கு தெரியும். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் இல்ல, ஷோ ஐபி ரவுட். ஓகே. R2க்கு வந்து 111 பத்தி தெரியும். ஏன்? பிகாஸ் த்ரூ OSPF. ஓகே. R2க்கு வந்து 3333 பத்தி தெரியாது பிகாஸ் நம்ம வந்து அந்த 3333 நெட்வொர்க்கை வந்து BGP-ல அட்வர்டைஸ் பண்ணல. ஓகே, BGP-ல அட்வர்டைஸ் பண்ணல. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த BGP நெட்வொர்க்ல இந்த BGP R2 R3க்கு நடுவுல ரன் ஆகிற BGP நெட்வொர்க் ஷோ ஐபி BGP பண்ணோம்னா இங்க பாருங்க, BGP டேபிள்ல எதுவுமே கிடையாது, ஒரு நெட்வொர்க் கிடையாது. ஷோ ஐபி BGP பண்ண யூசுவலா இங்க வந்து BGP-யோட ரவுட்டிங் டேபிள் காமிக்கணும், பட் அது காமிக்கல. சோ இங்க வந்து R2க்கு வந்து BGP-ல வர நெட்வொர்க்ஸ் பத்தி தெரியாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், R3ல நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி R3ல நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 3333 நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணும். ஓகே. சோ கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் BGP 3 நெட்வொர்க் 3.3.3.3 மாஸ்க் 255.255.255.255. சிம்பிள், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே. சோ இப்போ என்ன ஆகும், நம்ம வந்து ஷோ ஐபி BGP R3ல பண்ணோம். R3ல பண்ண உடனே BGP டேபிள்ல 3333 நெட்வொர்க் வந்தாச்சு. ஓகே. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் வந்து R3 வந்து R2க்கு அட்வர்டைஸ் பண்ணுமா, பிகாஸ் இட் இஸ் இன் தி BGP. ஸோ R3 வந்து 333 நெட்வொர்க் பத்தி R2க்கு சொல்லிருக்கணும். ஸோ ஷோ ஐபி BGP பண்றாங்க. இப்போ R2க்கு வந்து 3333 நெட்வொர்க் பத்தி தெரியும். கரெக்ட்? அதுக்கப்புறம் ஷோ ஐபி ரவுட். ஸோ R2 ரவுட்டிங் டேபிள்ல 3333 வந்தாச்சு. எப்படி? B மீனிங் BGP. ஓகே, BGP மூலமா R2க்கு 3333 பத்தி தெரியும். பட் இருந்தாலும் R2 R3க்கு ஓகே R3ல போனோம். ஷோ ஐபி ரவுட். R3க்கு வந்து 111 பத்தி தெரியாது. அதே மாதிரி R1க்கு 3333 பத்தி தெரியாது. ஏன்? பிகாஸ் BGP-ல இருந்து நான் வந்து OSPF-க்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் OSPF-ல இருந்து BGP-க்கு ரீடிஸ்ட்ரிபியூட், இல்லைன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் சொன்னேன் இல்லையா, அது பண்ணாதான் R3க்கு வந்து 111 பத்தி தெரியும், R1க்கு வந்து 3333 பத்தி தெரியும். ஓகே. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம். நெட்வொர்க் கமாண்ட் வச்சு நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணும் BGP-ல. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், OSPF-ல இருக்கிற நெட்வொர்க்கை நான் வந்து BGP-ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஓகே. ஸோ கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் BGP 2. நான் வந்து என்ன பண்ண போறேன், OSPF-ல BGP-ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஓகே. ஸோ வெரி சிம்பிள் கமாண்ட், ரீடிஸ்ட்ரிபியூட் OSPF 1. சிம்பிள், redistribute OSPF 1. ஓகே. ஸோ பண்ண உடனே ஷோ ஐபி BGP. இப்போ பாருங்க, R2 ஓட BGP டேபிள்ல 111 நெட்வொர்க் பத்தி வந்தாச்சு. R2 ஓட BGP டேபிள்ல 111 பத்தி வந்தாச்சு. இப்போ இந்த 111 as a BGP அப்டேட் R3க்கு போகும். ஷோ ஐபி BGP R3க்கு வந்து 111 பத்தி தெரியும். சோ இவென்ச்சுவலி இது வந்து அதோட ரவுட்டிங் டேபிள்லயும் வந்துடும்.
ஓகே, இப்படிதான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு நெட்வொர்க்கை பிஜிபில அட்வர்டைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ R3க்கு 111 பத்தி தெரியும், பட் R1க்கு 3333 பத்தி தெரியுமா? தெரியாது. ஏன்? நம்ம வந்து OSPF ல இருந்து பிஜிபி மட்டும் தான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். பிஜிபில இருந்து OSPF பண்ணணும். கரெக்டா? நம்ம வந்து சைனீஸ்ல இருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், பட் ஹிந்தில இருந்து சைனீஸும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கும் இப்போ என்ன பண்ண போறோம், கான்ஃபிகரேஷன் டெர்மினல். இப்போ OSPF ல போகும், ரவுட்டர் OSPF 1. ஓகே, router OSPF 1 redistribute BGP to subnets. Very simple command. Okay, இப்போ R1 ல போலாம். show IP route பாருங்க, 333 பத்தி அதுக்கு எப்படி தெரியும்? இப்போ O meaning OSPF. இப்போ R1 ல இருந்து R3, R1க்கு R3 பத்தி தெரியும், R3க்கு R1 பத்தி தெரியும். சோ இப்போ நான் வந்து இங்க இந்த R1 ல R3க்கு பிங் பண்ணோம்னா, பிங் பண்ணினேன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். பிங் 3.3.3.3 சக்சஸா போறது. ஓகே, புரிஞ்சுதா? எப்படி ரீடிஸ்ட்ரிபியூஷன் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவோம், எப்படி நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு அட்வர்டைஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ மூவிங் ஆன், நெக்ஸ்ட் டாபிக் வந்து IBGP. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் IBGP. இப்போ நம்ம வந்து IBGP மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே எழுதியிருக்கேன், நீட் ஃபார் அன் IBGP, communication between two different AS. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு டிரான்சிட் AS ஆக்கும். டிரான்சிட் AS மீனிங், டிரான்சிட் தெரியுமா? டிரான்சிட்டோட மீனிங் ஒரு இன்டர்மீடியேட்டரி ஹாப். இன்டர்மீடியேட்டரி நம்ம வந்து ஃப்ளைட்ல போகும்போது டிரான்சிட் ஸ்டாப் போகும் இல்லையா? சப்போஸ் டெல்லியிலேருந்து சைனா சொல்றாங்க, டெல்லியிலேருந்து சென்னை டைரக்டா வரணும்னா, டைரக்டா இல்லை, டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியிலேருந்து ஹைதராபாத்துக்கு வருவோம், இல்லைன்னா பெங்களூருக்கு வருவோம், அங்கேருந்து பின்ன சென்னைக்கு வருவோம். ஸோ ஹைதராபாத் தான் நம்மளோட டிரான்சிட் ஸ்டாப். அதே மாதிரி IBGPல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சப்போஸ் இது வந்து ஜியோட நெட்வொர்க், சப்போஸ் இங்க வந்து ஜியோட ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஓகே, இது வந்து டெல்லியோட நெட்வொர்க் ஆக்கும், இது வந்து மும்பையோட நெட்வொர்க் ஆக்கும். ஓகே, ஸோ நடுவுல ஜியோக்கு எங்கேயும் கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ ஜியோ வந்து என்ன சொல்லுவோம்னா, ஜியோ வந்து நடுவுல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஒரு ISP போய், சப்போஸ் நிறைய சிட்டில வந்து சின்ன சின்ன நிறைய இவங்க இருப்பாங்க, ISP ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ISP ப்ரொவைடர்ஸ் கூட அவன் வந்து என்ன பண்ணுவான், ஜியோ வந்து கனெக்டிவிட்டி பண்ணி வச்சிருப்பான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு, நம்மளோட டிரான்சிட் ASல ஒரு ரெண்டு ரவுட்டர் இருக்கு, மறுபடியும் ஜியோல ஒரு ரவுட்டர் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இங்க வந்து IBGP ரன் ஆகும், இங்க வந்து மறுபடியும் IBGP ரன் ஆகும். பட் இந்த ரெண்டு ரவுட்டருக்கு நடுவில் நம்ம வந்து எப்பவுமே IBGP ரன் பண்ணுவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு ரவுட்டர், இந்த ரெண்டு ரவுட்டர்ஸுமே வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு ASல இருக்கிறதுனால நம்ம வந்து IBGP ரன் பண்ணுவோம். பட் ஏன் வந்து IBGP ரன் பண்ணணும், ஏன் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா, இங்க இருந்து IBGPல இருந்து OSPF பண்ணலாம், மறுபடியும் OSPF இருந்து IBGPக்கு பண்ணலாம், IBGPல இருந்து OSPF, அதுக்கப்புறம் IBGPல இருந்து OSPFல இருந்து IBGP, இப்படியும் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாது. ஏன்? நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்,
பிஜிபில வந்து லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நெட்வொர்க்கை நீங்க வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்க ரன் ஆகிற ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நீங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா உங்க ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் வந்து டவுன் ஆயிடும். ஓஎஸ்பிஎஃப் வச்சுட்டு உங்களால அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து எப்பவுமே ஐபிஜிபி யூஸ் பண்ணுவோம். ரெண்டு நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நடுவில் ஒரு டிரான்சிட் ஏஎஸ் வச்சிருக்கோம்னா அந்த டிரான்சிட் ஏஎஸ்குள்ள நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஐபிஜிபி யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் ஐபிஜிபியோட வந்து நமக்கு தெரியும் ஐபிஜிபியில வந்து எப்படி கமாண்ட் ரன் பண்ணுவோம். ஸோ 2 ரவுட்டர்ஸ் இருக்கு. இங்க R1, இங்க வந்து R2. ஸோ R1 R2க்கு நடுவில் ஐபிஜிபி ரன் பண்ணணும்னா 2 ரவுட்டர்ஸுமே வந்து ஒரே ஒரு ஏஎஸ்ல இருக்கணும். ஸோ இது வந்து ஏஎஸ் நம்பர் 1, இது வந்து ஏஎஸ் நம்பர் 1. ஓகே. ஸோ கமாண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரவுட்டர் பிஜிபி 1, இதே மாதிரி இங்கேயும் ரவுட்டர் பிஜிபி 1, சேம் கமாண்ட் ஆன் R2. ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து நெய்பர் வந்து அதுக்கப்புறம் நெய்பர் ஐபி அட்ரஸ் ரிமோட் ஏஎஸ் 1. அதே மாதிரி R2லயும் இதே கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லூப் பேக் யூஸ் பண்ணிட்டு ரன் பண்றோம்னா நெய்பர் அப்டேட் சோர்ஸ் லூப் பேக் கமாண்ட். அதே கமாண்ட் சேம் நம்ம வந்து R2லயும் ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இபிஜிபியில நம்ம யூஸ்வலி வந்து நெய்பர் கமாண்ட் வச்சதுக்கு அப்புறம் இபிஜிபி மல்டி ஹாப் இல்லைன்னா டிசேபிள் கனெக்டட் செக் நம்ம வந்து ரன் பண்ணணும். ஓகே, ரன் பண்ணணும். பட் இங்க வந்து ரன் பண்ணதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஐபிஜிபியில டிடிஎல் வேல்யூ வந்து 255 ஆகும். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். What is the TTL value of IBGP? 255. What is the TTL value of EBGP? EBGP to TTL value என்ன இருந்தது? 1. TTL value of IBGP is 255. TTL value of EBGP is 1. Okay. அதனால நமக்கு வந்து EBGP மல்டி ஹாப் இல்லைன்னா டிசேபிள் கனெக்டட் செக் வந்து ஐபிஜிபியில ரன் பண்ணுறது தேவை இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் ஐபிஜிபி ஃபுல் மெஷ். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி இருக்கலாம். எப்படின்னா why is a full mesh required in IBGP? இப்படி கேள்வி கேட்பாங்க. why is a full mesh required in IBGP? ஓகே. ஸோ அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐபிஜிபி எப்படி ஒர்க் ஆகும் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஐபிஜிபியில ஃபுல் மெஷ் ஏன் தேவைப்படுதுன்னா சப்போஸ் R2, R3, R1. ஓகே. இங்க வந்து ஒரு எக்ஸ் நெட்வொர்க் இருக்கு. நான் R1ல இந்த எக்ஸ் நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்றேன். நெட்வொர்க் கமாண்ட் இல்லைன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் வச்சுட்டு R1ல இந்த எக்ஸ் கமாண்ட் அட்வர்டைஸ் பண்றேன். இபிஜிபி இருந்தானுக்கா சப்போஸ் R1, R2, R3க்கு நடுவில் இபிஜிபி ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா R1 வந்து இந்த அப்டேட்டை R3க்கு சென்ட் பண்ணும், R1 வந்து இந்த அப்டேட்டை R2க்கு சென்ட் பண்ணும். ஓகே. R3 வந்து அந்த சேம் அப்டேட்டை வந்து R2க்கு சென்ட் பண்ணும், R2 வந்து சேம் அப்டேட்டை வந்து R3க்கு சென்ட் பண்ணும். ஓகே. இங்கே இப்படி வரும், இங்க இப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்க நம்ம பார்த்தோம்னா இபிஜிபி அப்டேட் ஃப்ளோ ஆகிறது. ஓகே. இபிஜிபி அப்டேட் வந்து R1, R2, R3க்கு நடுவில் ஃப்ளோ ஆகிறது. பட் சப்போஸ் நான் R1, R2, R3க்கு நடுவில் ஐபிஜிபி ரன் பண்றேன். இந்த 3 ரவுட்டர்ஸுமே வந்து ஐபிஜிபி ரன் ஆகுறதுன்னா R1ல இருந்து வர அப்டேட்
R1 R3க்கு நடுவுல IBGP ரன் ஆயிட்டு இருக்கு. சோ எக்ஸ் நெட்வொர்க் பத்தி நான் R1ல அட்வர்டைஸ் பண்றேன்னா R1 வந்து அந்த அப்டேட்டை R3க்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் R1 வந்து இந்த அப்டேட்டை சேம் அப்டேட் வந்து R2க்கு சென்ட் பண்ணும். பட் R3 வந்து இந்த அப்டேட்டை R2க்கு சென்ட் பண்ணாது. R2 வந்து அந்த அப்டேட்டை R3க்கு சென்ட் பண்ணாது. சோ IBGPல இதுல என்ன ஆகுறதுன்னா ஃபுல் மெஷ்ல வந்து சாரி ஃபுல் மெஷ் ஏன் வருது அது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இப்போ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா R3 வந்து R1ல இருந்து R1 வந்து என்ன ஆகும் ஒரு IBGP நெய்பர் ஆகும். மீனிங் ஒரு IBGP நெய்பர்ல இருந்து வர அப்டேட்டை நான் வந்து இன்னொரு IBGP நெய்பருக்கு சென்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி R2 வந்து என்ன யோசிக்கிறது ஒரு IBGP நெய்பர்ல இருந்து வர அப்டேட்டை நான் வந்து இன்னொரு IBGP நெய்பருக்கு சென்ட் பண்ண மாட்டேன். ஓகேயா? சோ இப்போ ஒரு கண்டிஷன் இது புரிஞ்சுதா? IBGP வந்து எப்படி ஒர்க் ஆகும்? IBGPல வந்து ஒரு IBGP நெய்பர்ல இருந்து வர அப்டேட்டை ஒரு ரவுட்டர் வந்து இன்னொரு IBGP நெய்பருக்கு சென்ட் பண்ணாது. கிளியர்? எஸ். ஓகே. இப்போ ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா இங்க நடுவுல ஒரு R4 இருக்கு. இப்போ R4க்கு அந்த அப்டேட் எப்படி கிடைக்கும்? R1 வந்து R3க்கு அந்த அப்டேட் சென்ட் பண்ணும். R1 வந்து அந்த அப்டேட் R2க்கு சென்ட் பண்ணும். R2 வந்து அந்த அப்டேட் R4க்கு சென்ட் பண்ணாது. R3 வந்து அந்த அப்டேட் R4க்கு சென்ட் பண்ணாது. சோ R4க்கு வந்து இந்த X நெட்வொர்க் பத்தி எப்படி தெரியும்? புரிஞ்சுதா? சிச்சுவேஷன் புரிஞ்சுதா? புரியுது. சோ அதனால நம்ம வந்து என்ன யூசுவலி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் IBGPல நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃபுல் மெஷ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ R4ம் R1க்கு நடுவுலையும் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணி வைப்போம். ஸோ R1 வந்து அந்த அப்டேட்டை R3 R4 R2க்கு சென்ட் பண்ணும். ஓகே, இதுதான் IBGP ஃபுல் மெஷ். IBGP ஃபுல் மெஷோட மீனிங் என்ன ஆகும்னா எல்லா ரவுட்டர்ஸ் வந்து எவ்ரி ரவுட்டர் நீட் நாட் பி கனெக்டட் டு ஆல் ரவுட்டர்ஸ். மீனிங் R1 R2 R3 R4 இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்குன்னா இப்படி 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 ஒவ்வொரு ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கணும். இது ஃபுல் மெஷ் கிடையாது. BGP ஃபுல் மெஷ் இது கிடையாது. BGP ஃபுல் மெஷோட மீனிங் என்ன ஆகும்னா இந்த ஒரு ரவுட்டர் R1ல வந்து நான் வந்து R1 வந்து எந்த நெட்வொர்க் கூட கனெக்டடா இருக்கோ இல்லைன்னா R1 வந்து ஒரு நெட்வொர்க் சாரி இல்லைன்னா நான் வந்து இங்க R1 R2 R3 R4 ஓகே, இங்க வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு. சோ R1ஓட IBGP கனெக்டிவிட்டி R1ஓட IBGP கனெக்டிவிட்டி ஃபுல் மெஷ் மீனிங் என்ன ஆகும்னா R1 வந்து R2 கூட கனெக்டடா இருக்கணும். R1 வந்து R3 கூட கனெக்டடா இருக்கணும். R1 வந்து R4 கூட கனெக்டடா இருக்கணும். இதுதான் ஃபுல் மெஷ். பிகாஸ் R1ல தான் நான் வந்து இந்த எக்ஸ் நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்றேன். R2 R3 இல்லைன்னா R2 R4 இல்லைன்னா R3 R1 இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு நான் ஃபுல் மெஷ் சொல்லல. R1ல தான் ஒரு நெட்வொர்க் நான் அட்வர்டைஸ் பண்றேன் இல்லைன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஸோ R1 வந்து மிச்ச இருக்கிற எல்லா ரவுட்டர்ஸ் கூட கனெக்டடா இருக்கணும். அதுதான் IBGP ஃபுல் மெஷ். ஓகே, இப்போ இந்த IBGP ஃபுல் மெஷ் வந்து கொண்டு வரதுக்கு இன்னொரு ரீசன் லூப் அவாய்ட் பண்ணும். IBGP லூப் அவாய்டன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படின்னா why is IBGP full mesh recommended? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். why is IBGP full mesh recommended? IBGP full mesh is recommended because
one IBGP neighbor an update received from an IBGP neighbor is not forwarded to another IBGP neighbor. That is why an IBGP full mesh is recommended. Okay. Second question. How is a loop avoided in IBGP? How is a loop avoided in IBGP? இதுக்கும் சேம் ஆன்சர் தான். இதுக்கும் சேம் ஆன்சர் தான். பட் எப்படி லூப் வருது அது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். R1, R2, R3, R4. ஓகே. R1ல வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ட்ல இருக்கு. R1 வந்து என்ன பண்ணும்? இந்த R1 வந்து இப்போ இது எல்லாமே வந்து ஒரு IBGP. ஸோ எல்லாருமே வந்து ஒரே ASலோட பார்ட் ஆக்கும். ஓகே. ஸோ R1 வந்து இந்த அப்டேட்டை R2க்கு சென்ட் பண்ணும். ஓகே. EBGPல என்ன நடந்துன்றது? R1 வந்து R2க்கு அப்டேட் சென்ட் பண்ணும்போது R1 வந்து அதோட AS நம்பரை ஆட் பண்ணும். பட் ஒரே ஒரு ASல இருக்கும்போது அந்த AS நம்பர் வந்து ஃபார்வர்ட் ஆகாது. கரெக்டா? சோ R1 வந்து அந்த அப்டேட்டை R2க்கு ஃபார்வர்ட் பண்ணும். அதுல வந்து AS நம்பர் இருக்காது. R2 வந்து அந்த நம்பரை அந்த அப்டேட்டை வந்து R3க்கு ஃபார்வர்ட் பண்ணும். AS நம்பர் இருக்காது. R3 வந்து அந்த அப்டேட்டை R4க்கு ஃபார்வர்ட் பண்ணும். AS நம்பர் இருக்காது. R4 வந்து அந்த அப்டேட்டை R1க்கு ஃபார்வர்ட் பண்ணும். AS நம்பர் இருக்காது. சோ என்னாச்சு? லூப் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே. லூப் ஃபார்ம் ஆச்சா? இந்த லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சரே தான் வந்திருக்கு. How is loop avoided in IBGP? A loop is avoided in IBGP that an update received from an IBGP neighbor, is not forwarded to another IBGP neighbor. So ஒரு சொல்யூஷன் வச்சுட்டு நீங்க வந்து ரெண்டு திங்ஸை சால்வ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R1 வந்து எல்லா நெய்பர்ஸ்க்கு இல்லைன்னா எல்லா IBGP நெய்பர்ஸ்க்கு அப்டேட் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் IBGP ஃபுல் மெஷ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே. IBGP ஃபுல் மெஷ் இருக்கிறனால எப்படி லூப் அவாய்ட் ஆகிறது? சேம் திங். An update received from an IBGP neighbor is not forwarded to other IBGP neighbors. Okay. Clear? Yes. Okay. So IBGP நான் கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள் கான்ஃபிகரேஷன் தான். டயக்ராம் நல்லாவே தெரியாதா? Yes, sir. ஸோ R1ல குவிக்கா ஒரு IP addresses கான்ஃபிகர் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0 IP address 12.0.0.1.255.0.0.0 இது வந்து R2 ஃபேஸ் பண்ணுறது. நோ ஷட். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 R4 ஃபேஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் IP address 14.0.0.1.255.0.0.0 நோ ஷட். அதுக்கப்புறம் R2ல போகலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ்
fast ethernet 0/0 R1 face பண்ற interface IP address 12.0.0.2 255.0.0.0 no shut. அதுக்கப்புறம் interface fast ethernet 0/1 R3 face பண்ற interface IP address 23.0.0.2 255.0.0.0 no shut. அதுக்கப்புறம் R3 configuration terminal interface fast ethernet 0/1 IP address 23.0.0.3 255.0.0.0 no shut. Interface fast ethernet 0/0 IP address 34.0.0.3 255.0.0.0 no shut. அதுக்கப்புறம் interface ஆச்சா? Okay. R4 configuration terminal interface fast ethernet 0/0 IP address 34.0.0.3 255.0.0.0 no shut. Interface fast ethernet 0/1 14 IP address 14.0.0. Oh, sorry, தப்பான IP address கொடுத்தேன். Okay, anyway, IP address 14.0.0.4 255.0.0.0 no shut. Interface fast ethernet 0/0 சார் R4 0 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. no சரி. IP address 34.0.0.4 255.0.0.0 no shut. Okay. ஒரே ஒரு வாட்டி எல்லா IP address செக் பண்ணலாம். show IP interface brief exclude unassigned 34004 14004 R3 show IP interface brief exclude unassigned 3403 23003 R2 show IP interface brief exclude unassigned 12002 23002. Okay. Next, R1 show IP interface brief exclude unassigned 12001 1400. Okay. இப்போ R1ல இன்னொரு IP address கொடுக்குறேன். Configuration terminal interface loopback 1 IP address 1.1.1.1 255.255.255.255. Okay. இப்போ IBGP கான்ஃபிகர் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் எல்லா ரவுட்டர்ஸுமே வந்து ஒரே ஒரு ஏஎஸ் நம்பர்ல இருப்பாங்க. ஸோ ரவுட்டர் BGP 100. ஓகே. நெய்பர் ஓகே. நெய்பர் 12.0.0.2. ஓகே. 12.0.0.2 remote AS 1. ஓகே, டன். அதுக்கப்புறம் இன்னொரு நெய்பர் 14.0.0.4 சார் remote ஆட்டோட AS. என்னது? ஆட்டோட ஏஎஸ் நம்பர் One. ஒரே நம்பர். ஓகே. IBGP கான்ஃபிகர் பண்றோம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. R2ல கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் BGP 1 நெய்பர் 12.0.0.1. இது வந்து R1ஓட IP அட்ரஸ் ரிமோட் AS 1. அதுக்கப்புறம் R2ல இருந்து R3க்கு 23.0.0.3 சாரி ரிமோட் AS என்னாச்சு? Well, 001. See from 12002. Okay, wrong. வேற AS கொடுத்தேன்னா ஒரு நிமிஷம். Exit show run
section BGP remote AS1 R2 ல என்ன பண்ண கரெக்டா தானே கொடுத்தேன் remote AS1 ஓ BGP 100 ஓகே சாரி இங்க ரவுட்டர் BGP 100 remote AS1 னு கொடுத்தேன் ஓ சாரி அதுக்கு தான் நீங்க கேள்வி கேட்டீங்க கரெக்ட் remote okay sorry configuration terminal no router BGP 100 okay R2 லையும் போகும் R2 ல போய் exit no router BGP 1 okay router BGP 100 neighbor 12.0.0.2 remote AS 100 okay neighbor 14.0.0.4 remote AS 100 அதுக்கப்புறம் R2 router BGP 100 neighbor 12.0.0.1 remote AS 100 neighbor 23.0.0.3 remote AS 100 அதுக்கப்புறம் R3 configuration terminal router BGP 100 neighbor R2 12.0. Sorry not 12 13.0.0.23 23.0.0.2 remote AS 100 அதுக்கப்புறம் neighbor R4 34.0.0.4 remote AS 100 அதுக்கப்புறம் R4 configuration terminal router BGP 100 neighbor R1 14.0.0.1 remote AS 100 அதுக்கப்புறம் neighbor R3 34.0.0.3 remote AS 100 okay அப்ப ஆயிடுச்சா so show IP மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னா R1 வந்து R2 கூட நெய்பர் இருக்கு R4 கூட நெய்பரா இருக்கு ஓகே இங்க பாருங்க ஷோ ஐபி பிஜிபி சம்மரி லோக்கல் ஏஎஸ் நம்பர் R1 ஓட ஏஎஸ் நம்பர் என்ன ஆகும் 100 R2 ஓட ஏஎஸ் நம்பர் ஆகும் 100 R4 ஓட ஏஎஸ் நம்பர் என்ன ஆகும் 100 சோ IBGP நெய்பர்ஸ் R2 ல போலாம் ஷோ ஐபி பிஜிபி சம்மரி லோக்கல் ஏஎஸ் 100 நெய்பர் வந்து R1 அதோட ஏஎஸ் 100 R3 அதோட ஏஎஸ் வந்து 100 இதே மாதிரி R3 R4ல இதே மாதிரி பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் R1ல அந்த லூப் பேக் அட்ரஸ் இருக்கு இல்லையா ஷோ ஐபி பிஜிபி பண்றேன் சோ ஷோ ஐபி பிஜிபி பண்ணும்போது பிஜிபியோட ரவுட்டிங் பிஜிபியோட ரவுட்டிங் டேபிள் ஓகே கம்ப்ளீட் ரவுட்டிங் டேபிள் சொல்லல பிஜிபியோட ரவுட்டிங் டேபிள் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கா எதுவுமே கிடையாதா சோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அந்த லூப் பேக் அட்ரஸை அட்வர்டைஸ் பண்றேன் அட்வர்டைஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு அட்வர்டைஸ் பண்றோம் ரவுட்டர் பிஜிபி 100 நெட்வொர்க் 1.1.1.1 மாஸ்க் 255.255.255.255 ஓகே இப்போ R1 ஓட இதுல பார்க்கலாம் ஷோ ஐபி பிஜிபி ஷோ ஐபி பிஜிபி பண்ணும்போது தெரியாது 1.1.1.1 வந்து R1 ஓட பிஜிபி டேபிள்ல வந்தாச்சு இந்த பிஜிபி அப்டேட் வந்து R1 வந்து R2 கூட ஷேர் பண்ணும் R4 கூட ஷேர் பண்ணும் சோ R2 ல போலாம் ஷோ ஐபி பிஜிபி R2 க்கு 111 பத்தி தெரியுமா தெரியும் R4 க்கு ஷோ ஐபி பிஜிபி R4 க்கு 111 பத்தி தெரியும் R3 க்கு போலாம் ஷோ ஐபி பிஜிபி R3 க்கு தெரியாது ஏன் தெரியாது கரண்ட் ரவுட்டர் இல்ல கரண்ட் ரவுட்டர் இல்லாதனால கரெக்ட் டைரக்ட் கனெக்டட் இல்ல சார் டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையாது கிடையாது அதனால ஓகேயா Okay. இப்போ
இதுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் நம்ம வந்து IBGP கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே, டைரக்ட் R1ம் R3க்கு நடுவுல டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் நம்ம வந்து இப்படி பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் கனெக்டிவிட்டி பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ 1/0 ல இருந்து R3 1/0க்கு கனெக்டிவிட்டி 13 வந்து ஒரு IP அட்ரஸ் கொடுக்கலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் R3ல இருக்கும். R3 இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/0 IP அட்ரஸ் 13.0.0.3 255.0.0.0 no shut. ஓகே, அதுக்கப்புறம் R1ல வரலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/0 IP அட்ரஸ் 13.0.0.1 255.0.0.0 no shut. ஓகே, R3ல 13.0.0.3 இருந்தா ஓகே. இப்போ மறுபடியும் இந்த BGP கொடுக்கணும். ரவுட்டர் BGP 100 neighbor 13.0.0.3 255 sorry remote AS 100. அதுக்கப்புறம் R3ல போய் ரவுட்டர் BGP 100 neighbor 13.0.0.1 remote AS 100. ஓகே, பண்ண உடனே ஷோ IP BGP 111 வந்திருக்கு. R3க்கு இந்த அப்டேட் போயிருக்குமா பார்க்கலாம். ஷோ IP BGP R3க்கு அந்த அப்டேட் வந்தாச்சு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், டைரக்ட் கனெக்டிவிட்டி. ஓகே, செகண்ட் சொல்யூஷன் என்ன ஆகும் இதுக்கு? அது என்னன்னா ஓகே, அந்த லிங்கை நான் delete பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து R3ல இருந்து R1க்கு நடுவுல கனெக்டிவிட்டி பண்ணணும். ஓகே, சோ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் R3ல இருந்து R1க்கு நடுவுல கனெக்டிவிட்டி பண்ணனும்னா R3ல நான் வந்து ஒரு லூப் பேக் அட்ரஸ் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் லூப் பேக் 1 IP அட்ரஸ் 3.3.3.3 255.255.255.255. ஓகே, இப்போ R1ம் R3க்கு நடுவுல நான் இன்டைரக்ட்லி IBGP கனெக்டிவிட்டி பண்ணணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் R1ல இருந்து R3க்கு நடுவுல ரீச்சபிலிட்டி கொண்டு வரணும். ஷோ IP ரவுட் பண்றேன். R3 ஓகே, R3க்கு 13.0.0.1 ஓகே, இது வந்து பழைய அப்டேட் ஆகும். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றேன். கிளியர் IP BGP ஸ்டார். சரி, இப்போ R1ல வந்து லூப் பேக் கிரியேட் பண்ணுங்க. R1ல இருந்து லூப் பேக் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், R3ல R1ல வந்து அந்த BGP கிளியர் பண்ணிருக்கேன். சோ இங்க வந்து என்ன காமிக்கிறது, இது வந்து ஒரு ஓல்ட் என்ட்ரி ஆகும். R3க்கு வந்து 111 ரீச் பண்றதுக்கு எப்படி தெரியும், 13.0.0.1 நம்ம வந்து நடுவுல ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸ் மூலமா R1க்கு வந்து 111 ரீச் பண்றதுக்கு தெரியும். சோ இது வந்து ஓல்ட் என்ட்ரி ஆர் ஸ்டேல் என்ட்ரி. இப்போ நான் வந்து ஷோ IP ரவுட் பண்றேன். ஓகே, 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் 3 ஆமா 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த அப்டேட் இருக்காது. இந்த BGP இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் R3ல இருந்தும் கிளியர் பண்ணலாம். கிளியர் IP BGP ஸ்டார். ஓகே, ஷோ IP ரவுட் பண்ணோம்னா இல்ல 111க்கு எப்படி ரீச் பண்ணணும் R3க்கு தெரியாது. கரெக்டா? R3க்கு 1111 எப்படி ரீச் பண்ணணும் தெரியாது. R1க்கு ஷோ IP ரவுட் 33333 எப்படி ரீச் பண்ணணும் தெரியாது.
ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், R1ம் R3க்கு நடுவுல IBGP கிரியேட் பண்ணணும்னா R1க்கு R3 எப்படி ரீச் பண்ணணும் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் என்ன ஆகும், R1ம் R3க்கு நடுவுல ரீச்சபிலிட்டி கொண்டு வரணும் வித்தவுட் அ டைரக்ட் லிங்க். கொஸ்டின் வந்து R1ம் R3க்கு நடுவுல எனக்கு வந்து ரீச்சபிலிட்டி கொண்டு வரணும், பட் R1ம் R3க்கு நடுவுல டைரக்ட் லிங்க் இருக்கக்கூடாது. என்ன சொல்யூஷன், எப்படி ரீச்சபிலிட்டி கொண்டு வரலாம்? நான் வந்து என்ன பண்ணலாம், ஐதர் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணலாம், R1ல இருந்து R3க்கு நடுவுல ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணலாம், அதே மாதிரி R3ல இருந்து R1க்கு நடுவுல ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணலாம், இல்லைன்னா R1ம் R3க்கு நடுவுல OSPF ரன் பண்ணலாம். எல்லா ரவுட்டர்ஸ்ல நான் வந்து OSPF ரன் பண்ணேன்னா R3ல ரன் ஆகிற நெட்வொர்க் வந்து R1க்கு தெரியும் OSPF மூலமா, அதே மாதிரி R1ல இருந்து R1ல ரன் ஆகிற நெட்வொர்க்ஸ் வந்து R3க்கு தெரியும் OSPF மூலமா. கரெக்டா? இது புரிஞ்சுதா? இந்த சிச்சுவேஷன், இந்த நான் வந்து இந்த சொல்யூஷன் புரிஞ்சுதா? கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு, ரீச்சபிலிட்டி கொண்டு வரதுக்கு. டேரக்ட் கனெக்டிவிட்டி இல்லாம பண்றதுன்னா வந்து ஓஎஸ்பிஎஃப்பும் இல்ல, ஒரு டைம் சொல்லுங்க சார். OSPF இல்லைன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஓகே, ஸோ IBGP நான் வந்து ரெண்டு இன்டைரக்ட்லி கனெக்டட் ரவுட்டர்ஸ்க்கு நடுவுல நான் வந்து IBGP கொண்டு வரணும்னா அந்த ரெண்டு இன்டைரக்ட்லி கனெக்டட் ரவுட்டர்ஸ்க்கு வந்து ரீச்சபிலிட்டி இருக்கணும். அப்போதான் என்னால IBGP கனெக்டிவிட்டி கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ R1ல நான் வந்து OSPF ரன் பண்றேன். பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் OSPF 1 நெட்வொர்க் 0.0.0.0 ஏரியா 0. அதே மாதிரி R2ல கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் OSPF 1 நெட்வொர்க் 0.0.0.0 ஏரியா 0. R3ல கான்ஃபிகரேஷன் டெர்மினல் router OSPF PF1 network 0.0.0.0 area 0. R4 configuration terminal router OSPF1 network 0.0.0.0 area 0. okay, so இப்போ R1ல show IP route பண்றேன். so R1க்கு R3ல இந்த ரூட் பேக் அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணலையா? show IP interface brief 3333 இருக்கே, ஏன் வந்து இது அட்வர்டைஸ் ஆகல OSPFல? show IP route OSPF. ஓகே, ப்ரீவியூ நெட்வொர்க் பத்தி தெரியும், R1க்கு தெரியாதா? show IP route OSPF. ஓகே, 3 பத்தி தெரியும், via 1404 via 1302. ஓகே, ஸோ ஏன் வந்து IP ரவுட்ல காமிக்க மாட்டேங்கிறது? show IP route. ஓ, இப்போ காமிக்கிறது 3. இப்போ காமிக்கிறது 3. ஓகே, ஸோ R1ல இருந்து R3க்கு 3333 நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து நம்ம வந்து இந்த ரீச்சபிலிட்டி கொண்டு வரோம்? R1ம் R3க்கு நடுவுல நான் வந்து இன்டைரக்ட்லி ஒரு ரீச்சபிலிட்டி கொண்டு வரேன். why? கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. in IBGP if you want to create an IBGP neighborship, கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லா கேளுங்க.
கொஸ்டின் வந்து if I want to create an IBGP neighborship between two indirectly connected neighbors, what should I do? Question மறுபடியும் சொல்றேன். If I want to create IBGP neighborship between two indirectly connected neighbors, what should I do? First, you should bring answer வந்து there should be a reachability between the two routers. The reachability can be accomplished using static routing or IBGP. IBGP, you can use OSPF, EIGRP or ISIS to achieve it. Okay. Second question. Why do you need a reachability? Why do you need a reachability or why do you need a routing to achieve that? Answer வந்து BGP எதுல ரன் ஆகிறது? TCP ல ரன் ஆகிறது. கரெக்டா? நம்ம வந்து இது வந்து படிச்சிருந்தோம். நீங்க வந்து நெய்பர் கமாண்ட் கொடுப்பீங்க, ரவுட்டர் BGP 100, அதுக்கப்புறம் நெய்பர் கொடுக்குறீங்க. ஸோ என்ன ஆகுறது? R1ம் R3க்கு நடுவில் அந்த TCP கனெக்ஷன் ஃப்ளோ ஆகணும். TCP கனெக்ஷன் ஃப்ளோ ஆகணும்னா R1ம் R1ல இருந்து R3க்கு TCP கனெக்டிவிட்டி போகணும்னா R1ம் R3க்கு நடுவில் ரீச்சபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி R3ல இருந்து TCP கனெக்ஷன் R1க்கு ரீச் ஆகணும்னா R3ல இருந்து R1க்கு ரீச்சபிலிட்டி இருக்கணும். புரிஞ்சுதா? அதனாலதான் so to have the TCP connection, to have a successful TCP connection, the two routers must have a reachability either via static routing or via an IGP protocol. Okay. So இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? Configuration terminal, router BGP 100, neighbor 3.3.3.3, remote AS 100. Okay. Neighbor 3.3.3.3, update source loopback 1. அதுக்கப்புறம் R3 configuration terminal, router BGP 100, neighbor 1.1.1.1, remote AS 100, neighbor 1.1.1.1, update source loopback 1. ஓகே. ஸோ இது பண்ண உடனே இங்க வந்துச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. அப்டேட் சோர்ஸ் லூப் பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நெய்பர் வித் 1111 அப்னு வந்துருச்சு. நெய்பர் 3333 இஸ் அப். ஸோ இப்போ ஷோ ஐபி பிஜிபி பண்றேன். R1க்கு 1111ஓட 111 பத்தி நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணிருந்தோம். நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு R1ல அட்வர்டைஸ் பண்ணிருந்தோம். R3க்கு தெரியுமா? ஷோ ஐபி பிஜிபி R3க்கும் தெரியும். 1111 பத்தி R3க்கும் தெரியும். டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்ல, பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்கோம். எப்படி? இந்த ரெண்டு ரவுட்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு IGP ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வச்சுட்டு அந்த ரீச்சபிலிட்டி கொண்டு வந்திருக்கோம். ரீச்சபிலிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து IBGP ரன் பண்றோம். ஸோ 2 மெத்தட்ஸ். ஃபுல் மெஷ், நீங்க வந்து ஃபுல் மெஷ் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த இஷ்யூ, இந்த அப்டேட் வந்து ஓகே, இந்த அப்டேட் வந்து இங்க போகாது. இங்க இந்த வர அப்டேட் வந்து இங்க போகாது. இதுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன். ஐதர் கிரியேட் அ டைரக்ட் கனெக்டிவிட்டி, ஓகே, ஆர் கிரியேட் அ ரீச்சபிலிட்டி பிட்வீன் R1 அண்ட் R3 through IGP protocol, OSPF, EIGRP or ISIS, or a direct connectivity or static routing. Sorry, static routing. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இல்லைன்னா டைரக்ட் கனெக்டிவிட்டி. அப்போதான் இந்த அப்டேட் போகாம இருக்கிற அந்த ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஓகே. இதுதான்
IBGP. ஓகே, குட் இனஃப். இவ்வளவுதான் மோஸ்டா இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகே. ஓகே, ஸோ இது வச்சுட்டு நம்ம வந்து BGP முடிச்சிட்டோம்.